இன்றைக்கி வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி. அதில் பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த 7 சபைகளை குறித்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போ 7 சபைகளை குறித்த காரியங்களை தேவன் வெளிப்படுத்தியிருப்பார். ஒவ்வொரு சபை குறித்து பார்த்திங்கன்னா ஒரு 5 காரியங்கள் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு சபையிலும் பார்த்திங்கன்னா முதல்ல தேவனுடைய நாமம் இருக்கும். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி தேவனுடைய நாமம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சபையினுடைய நிறைகள். ஸோ சபையில் என்ன நிறை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அடுத்து சபையில் உள்ள குறைகள், அதாவது பாஸ்டர்கள் அந்த சபையாக அந்த குறைகளை சொல்லுவார். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் செய்ய வேண்டிய காரியங்கள், திருத்தம் செய்ய வேண்டிய காரியங்களில் கவுன்சிலிங். சரிங்களா? 4வது காரியம் இருக்கும். 5வது பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம். சரிங்களா? இப்போ எந்த ஒரு சபையிலும் பார்த்திங்கன்னா இந்த 5 காரியங்கள் இருக்கும். சில சபைகளில் குறைகள் இருக்காது, அதை மட்டும் சொல்லியிருப்பார். சில சபைகளில் குறைகள் இருக்காது. சரிங்களா? இப்போ அந்த 5 காரியம் தான் ஒரு சபையில் குறித்து ஆண்டவர் சொல்லியிருப்பார். முதலாவது பார்த்திங்கன்னா தேவனுடைய நாமத்தை சொல்லியிருப்பார். அவர் நாமம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் அந்த சபை அதனுடைய நிறைகள், அப்புறம் அதனுடைய குறைகள், அப்புறம் ஆலோசனை, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனை, அடுத்தது ஆசீர்வாதம். சரிங்களா? தான் 5 காரியங்கள் இருக்கும். இப்போ முதலாவது சபை எபேசு சபை. சரிங்களா? எபேசு சபை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த 7 சபைகள் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த துருக்கி அந்த பகுதியில் இருக்கிற அந்த பகுதிகள். சரிங்களா? முதலாவது எபேசு சபை. முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். ஸோ அதாவது தலைப்பு. சரிங்களா? முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சொல்கிறார் சபையின் தூதனுக்கு அப்படின்னா அந்த சபையினுடைய ஒரு பாஸ்டர்னு சொல்லி வச்சுக்கலாம். சபையினுடைய பாஸ்டருக்கு சொல்கிறார். இந்த மாதிரி தேவனுடைய நாமத்தை சொல்கிறார். 7 நட்சத்திரங்களை தம் வலது கரத்தில் ஏந்தி கொண்டு. இப்போ 7 நட்சத்திரங்கள் அதுக்கு மேலே வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த சபையினுடைய மூப்பரை குறிக்குது. சரிங்களா? சபையினுடைய அந்த மூப்பரை குறிக்குது. சரிங்களா? அப்போ சபையின் மூப்பரை, அந்த சபையை நடத்துகிற அந்த சபை பாஸ்டரை குறிக்குது. சரிங்களா? இப்போ சொல்கிறாரு அவரை அந்த சபையின் மூப்பரை தேவன் வலது கையில் ஏந்தி கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி, நான் வலது கையில் தாங்கி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவை கொண்டிருக்கிறோன்னா அந்த பொன் குத்து விளக்குங்கிறது சபையை குறிக்குது. சரிங்களா? அப்போ அந்த சபையின் மத்தியில் சபைக்குள்ளே தேவன் உலாவுகிறவராக இருக்கிறார். ஏன்னா சபையின் தலை யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். சபையின் சிரஸ் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்போ சபையை விசாரிக்கிறவர், சபையை போஷிக்கிறவர், சபையை நடத்துகிற இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஸோ அதான் சொல்கிறார். அப்போ பற்றி நிறைகளை சொல்கிறார். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கேன். சொல்கிற இதெல்லாம் நிறைகள் சொல்கிறார். கிரியைகளை அறிஞ்சிருக்கேன், பிரயாசம் நீ எவ்வளோ ஊழியத்துக்காக எனக்காக பிரயாசப்பட்டு அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொறுமை, நீ பொறுமையாக இருக்கிறன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு பொறுமை ரொம்ப தேவை. நீ அதை பொறுமையாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும். சரிங்களா? இப்போ யாராவது பொல்லாதவர்கள் இருந்தாலும் சகிக்கக்கூடாது, அவங்க மனம் மாறணும் அப்படின்னு சொல்லி அதை அவங்களால் சகிக்க முடியல, அப்படி அது இருக்க இதெல்லாம் பாராட்டி சொல்கிறார். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். பார்த்திங்கன்னா கள்ள ஊழியர்கள் அங்கே உள்ளே இருக்காங்க. ஏன்னா இப்போ அப்போஸ்தலர்னு சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் உண்மையான அப்போஸ்தலர்கள் அல்ல. இப்போ கள்ள ஊழியர்கள் இருக்காங்க, அதை நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும், நீ ரொம்ப பொறுமையாக இருக்க, இது எல்லாத்தையும் நிறைய காரியங்கள் தவறாக நடக்குது, ஆனால் சகித்து கொண்டிருக்க, உனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள்லாம் நீ சகித்து கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சகிப்புத்தன்மை உனக்கு இருக்குது, பொறுமை இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதுகிறார். என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஸோ என்னுடைய ஊழியத்துக்காக நீ எனக்காக நீ ரொம்ப பிரயாசப்படுற, என்னுடைய ஊழியத்தை நல்லா பிரயாசப்பட்டு செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் அடுத்த குறைகளை சொல்கிறார் பாருங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சொல்கிறார் பாருங்கள். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் நீ மனம் திரும்பா பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அந்த இடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள்.
ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஆண்டவர்னு இருப்போம். ஆண்டவர் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். ஆமாம், ஊழியம் கொஞ்சம் பெருக என்ன ஆகும்னா ஆண்டவர் மேலே இருக்கிற ஆண்டவரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடுறதே விட்டுட்டு ஊழியம்னு சொல்லி ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து தேவன் வந்து விரும்புறதில்லை. சரிங்களா? இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு காரியம். சரிங்களா? இப்போ யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, நேசிக்கிறான்றவன நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா அப்படிங்கிறாரு. அப்புறம் மறுபடியும் கேட்குறாரு, என் ஆடுகள் என்னிடம் மேல் நேசமாக இருக்காயா? ஆமாம் ஆண்டவரை நேசிக்கணும், என் ஆடுகளை மேய்ப்பாய். இப்போ 3வது வாட்டியும் கேட்குறாரு, என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இப்போது நேசம் ஊழியம். சரிங்களா? நேசம் ஊழியம். ஸோ இதுதான் ஆண்டவருடைய காரியம். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? அதை விட்டுட்டு நீ ஊழியம் பெருசானே ஆண்டவரை தேடதை விட்டுட்டு நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், அதை வந்து ஆண்டவர் வந்து அது விரும்புறதில்லை. சரிங்களா? அப்போது ஆண்டவருக்கு மேலே இருக்க அந்த நேசம் வந்து விடக்கூடாது. சரிங்களா? அதில் ரொம்ப வந்து ஆண்டவர் கேர்ஃபுல்லாக இருக்கார். நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம். இயேசு சொல்கிறாரு, நான் பிதாவானவருக்கு பிரியமானவைகளை எப்போதும் செய்கிறபடின்னு அவரை தனியாக இருக்க விடவில்லை. இப்போ பிதாவினுடைய கிரியைகளை செய்து முடிப்பது என்னுடைய ஊழியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஆவியானவர் என்ன சொல்கிறார்? அப்போ பிதாவானவருடைய சித்தம் என்ன, அது செய்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த பூமியில் வந்தேன்னு சொல்லி இப்போ பிதாவானவரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது இத்தனை தான் ஊழிய பலுக்கள் இருந்தாலும் ஊழிய காரியங்கள் இருந்தாலும் பிதாவானவருக்கு கொடுக்க வேண்டிய டைமை வந்து அவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அது அவர் ஒரு ஊழியத்தின் ரகசியமேன்னு சொல்லலாம். சரிங்களா? சொல்கிறார். இப்போ ஆதியில் கொண்டு வந்த அன்பை வந்து விட்டாய். அதனால் வந்து நீ வந்து இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா என்ன ஆகுனா ஊழியம் அப்படியே மங்கி போக ஆரம்பிச்சிடும், எல்லாமே வந்து விழுது போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது. அப்போ போக போக ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த ஜபம் குறைஞ்சிருச்சுனாலே என்ன ஊழியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். அதோடைய வீழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஆரம்பத்தில் தெரியாது. அதான் சொல்கிறாரு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், விளக்கத்தண்டை எடுத்துவேன்னு சொல்கிறார். விளக்கத்தண்டை எழுத்துட்டாங்கன்னா என்ன, வெளிச்சம் போயிடும். வெளிச்சம் போச்சுன்னா எல்லாமே பட்டு போயிடும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து அடி வாங்கும். சரிங்களா? ஊழியத்தின் முக்கியமான ஒரு காரியம்னா தேவனோடு இருக்கிற. வச்சுங்களா? தேவன் மேலே அன்பு செலுத்துகிறது, தேவனோடு இருக்கிறது, அவரோட ஐக்கியம் கொள்வது. அதுதான் வந்து நமக்கு ரூட்டே. சரிங்களா? அப்போ அந்த ரூட்டு அடிபட்டுச்சுனாலே வந்து எல்லாமே வந்து சரிந்து போக ஆரம்பிச்சிடும். அதில் வந்து நீ ஜாக்கிரதையாரு. மறுபடியும் வந்து ஆரம்பத்தில் எப்படி நீ தேவனை நேச்சர் அந்த மாதிரி நேசி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கரெக்டாக வந்து என்னன்னு சொல்லி நம்ம வந்து தெரில. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா உலக பிரகாரமான நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கான உலகத்தாரால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் வந்து அது தேவனுக்கு அது வந்து வேத வசனத்துக்கு அது புறம்பாக இருக்கும். சரிங்களா? அதாவது உலகத்தோட ஒத்து போகிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. ஸோ எல்லாம் செய்கிறாங்க, நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி நம்ம வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கா, வேதத்தின்படி இருக்கா, இப்போ வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறது நம்ம வந்து கை கொள்ளணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான் இந்த நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகள். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா அது ஒரு விக்கிரகத்தை சம்பந்தமான காரியங்கள் இருக்கலாம். இந்த ஏதாவது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட காரியங்களை சாப்பிட்றதா இருக்கலாம். இப்படி எந்த ஒரு காரியம் தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற ஒரு காரியம். சரிங்களா? அப்போ அதை அது வந்து தேவனால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். அப்போ அதை வந்து நீ வெறுக்கிற, அதை வந்து உன்னிடத்தில் உண்டுன்னு சொல்லி இது பாராட்டி எழுதுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பார்த்திங்கன்னா நீ வந்து கீழ்ப்படியதை சொல்கிறார். நீ வந்து நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், நீ வந்து கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜெயம் கொள்கிறவன் அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஸோ இது வந்து ஆசீர்வாதம். சொல்லிங்களா? நீ வந்து ஜெயம் கொண்டு இந்த மாதிரி நான் சொல்கிறபடி செஞ்சு கேட்டிங்கன்னா உனக்கு வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை வந்து கொடுப்பேன். இப்போ ஜீவ விருட்சத்தின் கனி எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் தான் இருக்குது. சரிங்களா? ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு வந்து ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சுருந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா அதை அவங்க சாப்பிடல. ஆண்டவர் வந்து அதை வேலையை அடைச்சிட்டார். சரிங்களா? சுடரொளி பட்டயத்தை வச்சு வேலையை அடைச்சிட்டார். இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பரலோகத்தில் இருக்குது. சொல்லுங்கள், நான் பரலோகத்தை மறுத்து அப்புறம் வந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வந்து புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 2வது சபையை பாருங்கள். ஸோ 1வது சபை பார்த்திங்கன்னா ஒரு அன்பில்லாத ஒரு சபை அப்படின்னு சொல்லி ஒரு லவ்லெஸ் சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ 2வது சபை பார்த்திங்கன்னா 8ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 2வது சபை பார்த்திங்கன்னா 8ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவரும்
பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஸோ பார்த்திங்கன்னா தேவனுடைய நாமத்தை சொல்கிறாரு. முந்தினவர், பிந்தினவர், மரித்திருந்து பிழைந்த முன்னாடியே இருக்கிறவர், இப்போ பின்னாடி அவர் தான் இருப்பார். சரிங்களா? என்றென்றைக்கும் ஜீவிக்கிற நித்திய தேவன் அவர். மரித்திருந்து பிழைத்தவருமானவர். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உயிரோடு இருக்கார். சரிங்களா? அப்போ இன்றைக்கி அவர் நம்மளோட உயிரோடு இருக்கார். ஸோ இது அவருடைய நாமம். சரிங்களா? அப்போ முந்தினவர், பிந்தினவர், மரித்திருந்து பிழைத்தவர்கள் அவருடைய நாமங்கள். சரிங்களா? அப்போ அதான் சொல்கிறார். உன் கிரியைகளையும் இந்த சபையில் பார்த்திங்கன்னா எந்த குறையுமே இருக்கா. சரிங்களா? இப்போ எல்லாம் வந்து நிறைகள் தான் இருக்கும். சொல்கிறார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டத்தார்கள் செய்யும் கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ எவ்வளோ பிரயாசப்படுற அப்படின்னு சொல்லி அறிந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். ஸோ உபத்திரவத்தை அடிக்கடி சொல்லுவார். இதில் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். எவ்வளவா உபத்திரவத்தின் வழியாக போனாலும், கர்த்தர் நிமித்தம் உபத்திரவத்தின் வழியாக போனாலும் அந்த விசுவாசத்தை மறுதலியாமல் உறுதியாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி சொல்கிறார். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவன்னு சொல்லிக்குவாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குரிய எந்த சுபம் இருக்கல இப்போ எல்லாம் மிருக குணமாக இருக்கும். சரிங்களா? சாத்தானுடைய அந்த தன்மை தான் இருக்கும், அந்த கேரக்டர்ஸ் தான் வெளிப்படும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து அவங்க செய்த தூசணத்தையும் வந்து அறிந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். நம்ம பாடுகளை குறித்து நம்ம வந்து பயப்படணும்னு சொல்லி அவசியம் கிடைச்சுங்களா? இயேசுக்கு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து நீங்கள் வந்து பாடுகளை குறித்து வந்து நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாக இருப்பது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கும்படியாக வந்து அவங்கள வந்து உபத்திரப்படுத்துவாங்க. 10 நாள் வரைக்கும் உபத்திரப்படுத்துவாங்க. 10ஆம் நாள் வந்து அவங்கள வந்து கொலை செஞ்சுருவாங்க. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட சில கொடூரான நாட்களில் அவங்க இருந்திருக்காங்க. சொல்கிறாரு, நீ இது குறித்தெல்லாம் நீ வந்து பயப்படாத, நீ உண்மையாக இரு, விசுவாசத்தை விட்டுறாத, தேவனை வந்து மறுதளித்து போயிடாத, அவன் ரட்சிப்பையிலேருந்து போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சவால் நிறைந்த ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். சரிங்களா? நமக்கும் நிறைய உபத்திரங்கள், பாடுகள், இப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்மளும் இருக்கோம். சரிங்களா? எத்தனை உபத்திரம் வந்தாலும் தேவனை மட்டும் நம்ம விட்டு பின்வாங்கி போகக்கூடாது பாருங்கள். சரிங்களா? என்ன ஆனாலும் சரி நம்ம விசுவாசத்தை விட்டு மறுதளித்து போயிடக்கூடாது. ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், எத்தனையோ பல வருட கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, தேவனை பின்பற்றி வந்திருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பின்வாங்கி போயிடுவாங்க. அதில் இப்போ தேவன் வந்து அப்படிப்பட்டவர் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து பரலோகத்துக்கு போவாங்களான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி, நமக்கு எதுவும் சொல்ல முடியாது. சரிங்களா? நம்ம வந்து விசுவாசத்தை மட்டும் விட்டுறக்கூடாது பாருங்கள். அது உபத்திரவத்தின் நிமித்தம் நம்ம வந்து விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, யாருக்கும் நம்ம பயந்துடக்கூடாது பாருங்கள். சரிங்களா? இப்போ தேவன் கொடுத்த ரட்சிப்பு ஒரு எத்தனையோ பிரதமர்களுக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் மந்திரிகளுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை வந்து ஆண்டவர் நம்மளை தேடி நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து இழந்து போயிடக்கூடாது. சரிங்களா? இதுக்கு பின்னாடி வரப்போகிற மகிமை வந்து பரலோகத்தில் போனீங்கன்னா அதோட மகிமை வந்து பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது பாருங்கள். அதான் சொல்கிறாரு, நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஸோ எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. விசுவாசத்தை வந்து மறுதளிக்காமல், தேவனை மறுதளிக்காமல் உறுதியாக பிடிச்சிட்டு ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க பாருங்கள். நீ வந்து உண்மையாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக்கூடுவன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்கிறேன், வந்து நீ வந்து எடுத்துக்கோ, இதை வந்து கீழ்ப்படி, தேவனுடைய ஆலோசனையை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜெயங்கொள்கிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்று எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா சொல்கிற அடுத்து ஒரு ஆசீர்வாதம் சொல்லிக்கலாம். அப்போ முதலாம் மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய பிறப்புன்னு ஒன்று இருந்தாலே இறப்புன்னு ஒன்று வரும். சரிங்களா? எல்லாருக்குமே வந்து இறப்புன்னு ஒன்று வரும். ஆனால் 2ஆம் மரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உயிர் தெளிந்து மரித்து மேலே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த நியாய தீர்ப்பில் வந்து தேவன் வந்து நியமிப்பார், நீ வந்து பரலோகத்துக்கு போ, நீ வந்து நரகத்துக்கு போ. தேவனுக்காக இருந்தவர்கள், உண்மையாக இருக்கிறவர்கள் வந்து பரலோகத்தில் என்றென்றைக்கும் உயிரோடு ஜீவிப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தேவனுக்காக வாழாதவர்கள், தங்கள் இஷ்டம் போல
வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு வந்து நரகம் தான் நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அந்த 2ஆம் மரணம்னு சொல்கிறார். ஸோ அவங்க வந்து நரகத்தில் தள்ளப்படுவார்கள். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மரணத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ அதில் வந்து உங்களை ஜாக்கிரதையாக காத்துக்கோ, அப்படியெல்லாம் போகாது, அப்படி நீ வந்து ஜாக்கிரதையார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 12ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். இது 3ஆம் சபை, பெர்கமு சபை. சரிங்களா? 12 முதல் 17 வரை. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. ஸோ பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம். இப்போ இருபுறமும் கற்குள்ள பட்டயம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தையை குறிக்க விஷயங்களா. அப்போ தேவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை தடுக்க யாரும் கிடையாது. அவர் என்ன வார்த்தை சொல்லாரோ அந்த வார்த்தையை வந்து அதை செஞ்சுட்டு தான் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எபிரேயர் 4:12 அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை வந்து இருபுறம் கற்குள்ள பட்டயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வந்து அவருடைய நாமம், இருபுறம் கற்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அடுத்த சொல்கிறார் பாருங்கள், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா சாத்தான் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விக்கிரகங்களாக நிறைஞ்சிருக்கும். இல்லை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு சபையை நடத்த முடியாது, எல்லாம் பயங்கர எதிர்ப்பாளர்களாக இருக்கும். ஸோ அதான் சொல்கிறார், அதுதான் பார்த்திங்கன்னா சாத்தான் குடி இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்கிறார். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்க. பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒன்றா விக்கிரக கோட்டைகளாக இருக்கும், இல்லை பார்த்திங்கன்னா சுவிசேஷ எதிர்ப்பாளர்களாக இருப்பாங்க. அந்த இடத்துல போய் ஒரு சபையை நடத்துகிறது வந்து அவ்வளோ சாதாரணமான காரியம் இல்லை. அந்த இடத்துல வந்து நீ இருக்க அப்படின்னு சொல்கிறார். நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கேன். அந்த டைமில் வந்து அந்திப்பாங்கிற ஒரு இருந்திருக்காரு. அவர் வந்து விசுவாசத்தை மறுதளிக்கும்படியாக வந்து அவர் கம்பல் பண்ணியிருக்காங்க. ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு விக்கிரகத்தை வணங்கும்படியாக வந்து அவரை கம்பல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இயேசு அவர் தான் மெய்யான தேவன், அவருக்காக வந்து இவர் வந்து சாட்சியாக நின்றுருக்கார். அதனால் வந்து அவர் வந்து கொல்லப்பட்டார். ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொல்லப்பட்டார். இவர் வந்து அதெல்லாம் பார்த்துருக்கார். சரிங்களா? இவர் வந்து அந்த பாஸ்டர் வந்து அவங்க அதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த அந்திப்பா அவர் வந்து விசுவாசத்தை வந்து மறுதளிக்கலை. அதே மாதிரி இவர் வந்து விசுவாசத்தை மறுதளியாமல் இருக்கிறார். அதான் வந்து பாராட்டி எழுதுகிறார். நீ இது வரைக்கும் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் நீ வந்து விசுவாசத்தை மறுதலையாமல் இருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதுகிறார். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தப்பட்டவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன் இடத்தில் உண்டு. சொல்கிறாரு. அந்த வந்து பாலாக்கை பார்த்திங்கன்னா பாலாக் ராஜாவுக்கு வந்து பிலேயாம் அவர் வந்து போதனை செய்தார். நீ இப்போ என்ன பண்ணு, நீ போய் உன்னுடைய ஜனங்கள் உன்னுடைய குமார்த்தைகள் எல்லாம் விபச்சாரம் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்து அந்த பெண்களை எல்லாம் விடு. அப்போ பார்த்திங்கன்னா அவர்கள் விபச்சாரம் செய்வாங்க. விபச்சாரம் செஞ்சிங்கன்னா தேவனே கோபம் கொண்டு அவங்களை அழித்து போட்டுருவான்னு சொல்லி இந்த ஆலோசனை கொடுக்கறது யாருன்னா இந்த பிலேயாம் தான். ஸோ அதை சொல்கிறார். அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கிறதும் வேசித்தனம் பண்ணுகிறதுக்கும் வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் சபைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். உன்னிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவன் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். அதை நான் ஏற்கனவே சொன்னதுபடி தேவ வசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு காரியம். சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த யோகா அப்படின்னு யோகா அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க வளமுடன், இந்த மாதிரி நிறைய சில காரியங்கள் உலகத்தால் அது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம வந்து அது வேதத்துக்கு ஒத்து வருதா, வேத வசனங்களுக்கு அது ஒத்து வருதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு வந்து நம்ம வந்து உடன் போகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து சபைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அது எல்லா உலகத்தோடு ஒத்து போய் அங்கேயும் இருந்துக்கலாம் இங்கேயும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து தேவன் வந்து நமக்கு வந்து வைக்கலை. சரிங்களா? அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் வந்து நீ வந்து அனுமதிக்காத அப்படின்னு சொல்கிறார். அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீ மனம் திரும்பு சொல்கிறார்ப்பா. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின்
பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா நீ மனம் திரும்ப அப்படிங்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து எச்சரித்து அவர்கள் மனம் மாறும்படியாக நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார். விக்கிரகம் படைத்தவங்க இருக்காங்க, வேசித்தனம் பண்ணுகிற நிகழ்வாய் மனசத்தில் கொள்கிறவங்க, போதகத்தை கை கொள்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து மனம் திரும்ப இப்படியாக நீ சொல்லு, நீ மனம் திரும்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லாவிட்டால் வந்து வாயின் பட்டயத்தால் வந்து உங்களோட வந்து யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு வந்து நீ கீழ்ப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்தவனுக்கு வெண்மையான குறிக்கொள்ளையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமான புதிய நாமத்தையும் கொடுப்பேன். ஸோ அவருக்கு இந்த மாதிரி வந்து நீ ஜெயம் கொண்டு ஓட்டத்தை முடிச்சுன்னா வந்து இதெல்லாம் வந்து நான் கொடுப்பேன், இதெல்லாம் வந்து நான் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். மறைவான மண்ணா புசிக்க கொடுப்பேன், பார்த்திங்கன்னா வெண்மையான குறிக்கல்ல கொடுப்பேன், அதில் ஒரு விசேஷ நாமம் எழுதியிருக்கும், அதெல்லாம் வந்து சொல்கிறார். இதெல்லாம் வந்து தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள். சரிங்களா? அடுத்த கடைசி பகுதி 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 18 முதல் 29 வரை அடுத்த பகுதி. இது கடைசி பகுதி. இதை வந்து 4ஆம் சபையை குறித்து சொல்கிறார். 18ஆம் வசனத்தில் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். சரிங்களா? அதான் தலைப்பு. தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி சோலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. சரிங்களா? இப்போ இப்போ தேவனுடைய நாமத்தை குறித்து சொல்கிற அக்னி, இப்போ தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். சரிங்களா? அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு இருளும் ஒன்று தான், வெளிச்சமும் ஒன்று தான். சரிங்களா? எங்கேயுமே போய் நம்ம வந்து ஒளிய முடியாது, ஓடி ஒளிய முடியாது. எந்த கடையாந்தரத்தில் போய் ஒளிந்தாலும் அவருடைய கை பிடிக்கும், அவர் கண் பார்க்கும். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி எதுவுமே அவருக்கு மறைவாக எதுவுமே நம்ம ஓடி ஒளிய முடியாது, ஆலோசனை பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக ஓப்பனாக இருக்குது. சரிங்களா? அதான் அந்த சொல்கிறார். பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. ஸோ பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். ஸோ அவர் பார்த்திங்கன்னா வல்லமை உள்ளவர், அவர் தேவனுடைய வல்லமையை குறிக்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தேவையில்லாத காரியங்களை அடித்து நொறுக்குகிற ஒரு வல்லமை. சரிங்களா? நீதியுள்ள நியாயாதிபதி. சரிங்களா? அதான் சொல்கிறார், தேவன் வல்லமையுடையவர் சொல்கிறார். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் சொல்கிறார். பாருங்கள், இந்த நிறைகளை சொல்கிறார். கிரியைகளை அறிஞ்சிருக்கேன், உன் அன்பை அறிஞ்சிருக்கேன், உன் ஊழியத்தை அறிஞ்சிருக்கேன், உன் விசுவாசத்தை அறிஞ்சிருக்கேன், உன் பொறுமையை அறிஞ்சிருக்கேன், உன் முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த முன்னாடி விட இப்போ அதிகமாக ஊழியம் செய்கிற, இன்னும் பயங்கரமாக பிரயாசப்படுற அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதுகிறார். கீழே வந்து குறைகளை சொல்கிறார். பாருங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஸோ அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிங்க அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்குறாரு. ஸோ அப்போ சபைக்குள்ளே ஒரு பெண் இருக்கா, ஒரு பெண் தீர்க்கதரிசி. சரிங்களா? பெண் தீர்க்கதரிசி, அவளுக்குள்ளே வந்து ஒரு ஈவல் ஸ்பிரிட் இருக்குது. சரிங்களா? அவள் வந்து தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கா, ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்கா, ஊழியக்காரர்களை வஞ்சித்து வச்சுட்ருக்கா. அப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்காவ, பொய் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை வந்து அவள் தீர்க்கதரிசின்னு சொல்லி எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் பச்சிக்கிற ஓனாய், அவ்வளோ ஒரு வேசித்தனம் பண்ணுகிறவ. அவள் வந்து தன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் வந்து வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்ததெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு துருபதேசம், அதாவது ஃபால்ஸ் டீச்சிங் உள்ளே வந்துருச்சு. சரிங்களா? அதனால் இதெல்லாம் வந்து சபைக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து நீ இதை வந்து காணாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவள் மனம் திரும்பும்படியாகவும் அவளுக்கு தவணை கொடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி, அந்த பெண் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். ஸோ அந்த சொல்கிறார் பாருங்கள், ரொம்ப முக்கியமானவர். அவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த பெண்
பொய்யான தீர்க்கதரிசி என்கிற பெண் வந்து அவள் மனம் திரும்ப முடியாத தவணை கொடுத்தேன், ஆனால் பார்த்திங்கன்னா அவள் வந்து அதை அசட்டை பண்ணிட்டா. அவள் வந்து மனம் திரும்ப வந்து அவளுக்கு அவள் வந்து விருப்பம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து அவளை வந்து படுக்கையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி, கட்டில் கிடையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அவளோட விபச்சாரம் பண்ணினவர்கள், அவளோட வந்து நிறையா விபச்சாரம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் வந்து நான் வந்து சான்ஸ் கொடுத்தேன். இப்போ அவங்களும் மனம் திரும்பலைன்னா வந்து அவங்கள வந்து உபத்திரவில் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். சரிங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான அது விபச்சாரத்தினால் வருகிற தீங்கு. சரிங்களா? விபச்சாரம் செய்கிறதுனால வருகிற பாதிப்புகள் வந்து பயங்கரம். அதான் இந்த சொல்கிறார். பார்த்திங்களா, விபச்சாரம் வயசுத்தனத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா? அதான் அந்த இடத்துல நம்ம பார்க்க ரொம்ப எச்சரித்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். ரொம்ப கோபத்தோடு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் பார்த்திங்கன்னா அக்னி சோலை போன்ற கண்கள், அவருடைய கண்கள் வந்து அவ்வளோ கோபமாக பற்றி எரியுது. அதுதான் இடத்துல சொல்கிறார். அப்போ விபச்சாரம் வேசித்தனம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் விபச்சாரம் வேசித்தனம் தான் நரகத்துக்கு போகிறதுக்கு முதல் ஹிட் லிஸ்ட்டில் முன்னாடி இருக்கிறது. பார்த்திங்கன்னா விபச்சாரம் வேசித்தனம் தான் முதல்ல நிற்குது. சரிங்களா? சொல்கிறாரு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கணும். விபச்சாரம் வேசித்தன் அசுத்தன்னு சொல்லி காமவிகாரம்னு சொல்கிறார். இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அந்த சொல்கிறார் பாருங்கள். இப்போ பிள்ளைகளெல்லாம் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா அப்பாவும் ஆண்டவர் டைம் கொடுக்குறாரு, நீ மனம் திரும்ப அவகாசம் கொடுக்குறார். அப்போ அந்த அவகாசத்தை யூஸ் பண்ணிட்டு வந்து அப்படி யாராவது வந்து நம்ம மனம் திரும்பியன்னு பாருங்கள். ஆண்டவரே, நான் வந்து மனம் திரும்புகிறேன், நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு துணிகரமாக இருந்தால் நான் வேதத்தில் பார்க்குறோம், பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான், எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் வந்து அவகாசம் கொடுக்குற அந்த அவகாசத்தை யூஸ் பண்ணிவிட்டு ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார். மனம் திரும்பும்படியாக அவகாசம் அந்த டைமில் வந்து நம்ம திருந்தின்னு பாருங்கள். அப்போ ஆண்டவர் கிருபை கொடுப்பார். எந்த ஒரு பாவமே விட முடியாத பாவம்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ எத்தனை வருஷம் பாவ பழக்கமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கிருபையினால் அதிலேருந்து நம்ம வெளியே வந்துடணும் பாருங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒருவேளை நம்ம யாராவது இந்த பாவத்தில் நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இது என்ன ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் வந்து உதவி செய்ய அந்த கட்டுகளெல்லாம் உடைச்சி நம்ம வந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வந்து வாழ தேவன் கிருபை செய்வார் பாருங்கள். பிள்ளைகள்லாம் வந்து பிள்ளைகளே கொல்லுவேன்னு சொல்லி இப்போ பிள்ளைகளெல்லாம் சபிக்கப்பட்டிருக்குது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன அறிந்து கொள்வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த கிரியையின்படி தான் உங்களுக்கு பலன் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தியத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா தியத்ராவிலே இந்த போதகத்தை இப்போது அவர் சொல்கிறார். இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்க மற்றவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சாத்தானுடைய ஆழங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சாத்தானுடைய காரியங்கள், அவனுடைய காரியங்களுக்குள்ளே கால் வச்சு உள்ள ஆழமாக போகிறது. அநேக காரியங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நிறைய இதெல்லாம் படிப்புகளெல்லாம் இருக்குது இல்லையா, மந்திரவாதத்தை படிக்கிறது, அந்த மாதிரி வந்து பில்லி சூனியங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறது, அப்புறம் அசுத்த ஆவிகளோட பேசுகிறது, மரித்த செத்தவங்களோட அவங்களோட வந்து அந்த ஆவிகளை எழுப்பி பேசுகிறது, அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது. சொல்லுங்களா? அப்போ அதுக்குள்ளெல்லாம் போய் கால் வச்சுக்கிறது. தேவன் சொன்னார், பக்தி விதத்துக்கு எதுவும் முயற்சி பண்ணு தான் சொன்னார். சிலரெல்லாம் போய் தெரியாமல் அதில் போய் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி உள்ள கால் வச்சு பார்த்திங்கன்னா அதை நம்ம தேவனை விட்டு நம்ம வந்து வழி விலக செஞ்சிடும். பார்த்திங்களா? அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கள்ள உபதேசம், இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது கள்ள உபதேசங்கள் உள்ளே வந்து வஞ்சிக்கிற ஆவிகள் வந்து நமக்குள்ளே வந்து கிரியை செய்யும் பாருங்கள். அப்போ இதுக்கு எல்லைகளுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம வந்து கால் வைக்கக்கூடாது. சரி, என்னதான் இருக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருளுக்குள்ளே வந்து நம்ம கால் வைக்கிற மாதிரி வச்சுங்களா. இப்போ இருளுக்குள்ளே போய் நம்ம அதில் போய் சிக்கிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக பொதுவாக சொன்னோம்னா தேவனுடைய வசனத்துக்கு புறம்பாக நம்ம செயல்படுகிறது. சரிங்களா? இப்போ முக்கியமாக சொன்னோம்னா, சுருக்கமாக சொல்லணும்னா அதுதான். சரிங்களா? தேவ வசனத்துக்கு விரோதமாக நம்ம செயல்படுகிற காரியங்கள் இது வந்து நம்ம தேவனை விட்டு பிரித்து விடும். சரிங்களா? தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். இதில் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நான் தான் வந்து விசாரிக்கிற தேவன், அதனால் வந்து வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை வந்து நீங்கள் வந்து காத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை வந்து நீங்கள் வந்து காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் எது வரைக்கும் தேறி இருக்கீங்களோ அதுபடி ஒழுங்காக நடந்து போங்க, முன்னேறி செல்லுங்க அப்படின்னு சொல்கிறார்.
ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். ஸோ விடிவெளி நட்சத்திரையும் அவனுக்கு கொடுப்பேன். ஸோ ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் சரிங்களா. அப்போ நீ இல்லை இந்த மாதிரி காரியத்திலெல்லாம் நீ ஜெயம் எடுத்துட்டீங்கன்னா நான் எப்படி பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றதோ உனக்கு அந்த அதிகாரம் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். ஒரு ஆளுகையை உனக்கு தருவேன், ஒரு அதிகாரத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த விடிவெளி நட்சத்திரையும் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஸோ நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். என்ன சொல்கிறாரு, நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா. இப்போது அதில் என்ன பார்த்தோன்னா 4 சபைகளை பார்த்தோம். எபேசு சபையை பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நீ அன்பில் குறையாக இருக்க, அதனால் நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறது அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தது சிமிர்னா சபையை பற்றி சொல்லும்போது அதில் எந்த ஒரு குறைகள் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பாடுகள் வழியாக போகிற, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பாடுகள் நிமித்தம் நீ தேவனை மறுதளிச்சிடாத அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறத நம்ம பார்த்தோம். பெர்கமு சபையில் சொல்லும்போது சொல்கிறாரு, பார்த்திங்கன்னா அங்கே விக்கிரகங்கள் படைத்தவங்கள சாப்பிட்றவங்க இருக்காங்க, வேசித்தனம் பண்ணுகிறவங்க உள்ள இருக்காங்க, நிக்கோலாய் மதஸ்தர் போதகத்தை கைக்கொள்கிறவங்க இருக்காங்க, அவங்களாம் மனம் திரும்படியாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். தியத்ரா சபையில் அது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இதில் பார்த்திங்கன்னா விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகங்கள் படைத்த சாப்பிட்றதும் விபச்சாரம், வேசித்தனம் பண்ணுகிற காரியங்கள் உள்ள இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் நீ அப்புறப்படுத்த இதெல்லாம் சரி செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா. ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிடலாம். எசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எசப்பா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை எங்களுக்கு திருப்பி தந்து அன்பில் வளர கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். பாடுகளிலே உபத்திரவத்தின் மத்தியிலே உம்மை உண்மையாய் மறுதலையாதபடி நாங்கள் உம்மை வசனத்தை கைக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ள என்ன ஒரு மாம்சத்தின் கிரியைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை எடுத்து போட்டு நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் சொன்னபடியாக எல்லா குறைகளை கர்த்தர் நிறைவாக்கி போட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியின் கனிகளால் கர்த்தர் நிரப்ப வேண்டும்படியாக ஜெபம் பிரியமாக நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரை சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி எங்கள் வாழ்க்கையை மாற்றி மருவமாகட்டும். ஆண்டவர் நாம் மாத்திரம் மகிழ்ப்படட்டும். துதிக இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென்.